விவசாயம் பாதிக்குது. என் கழனி பக்கத்துல பள்ளம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். மண்ணை எடுக்க கூடாது. எங்களுக்கு பதில் இல்லாம கேட்டா காசு கொடுத்தோன்னு சொல்றாங்க. எங்களாண்ட 10 பைசா எங்களாண்ட கொடுக்கல. எங்களுக்கு மண்ணு பைசா வேணும். எங்களுக்கு காசே வேணும். எங்களுக்கு நிலம் வேணும். நாங்க விவசாயத்தை நம்பி நாங்க பிழைக்கிறோம். என் மாடு ஆடு மேய்ஞ்சுதான் நாங்க பிழைக்கிறோம். என் மாடு ஆடு எப்படி வரும்? எப்படி நாங்க விவசாயம் பண்றது? இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு. நீர் வந்து நிக்க மாட்டா. அப்ப பட்டாக்காணி ஓட்டுல பள்ளம் பண்ணவ நீர் நிக்கும். அப்ப நான் விவசாயம் 3 அடி பள்ளம் எடுங்க. 15 அடி கலெக்டர் வரட்டும். இப்ப நீங்க வந்த மாதிரி கலெக்டர் வரட்டும். விவசாயம் தான் பாதிக்குது எங்களுக்கு. இவ்வளவு பள்ளம் 15 அடி பள்ளம் எடுத்துட்டு நாங்க அப்படியே ஆடு மாடு மத்த அதை உள்ள உந்த சாகணும். மஞ்சால் கூட ஒரு குழந்தை வந்து தேருமா அந்த பேர் பள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவு வயசாகி எதுக்கு நாங்க இங்க வந்து உட்காந்து இருக்கிறோம்? எதுக்கு உட்காந்து இருக்கிறோம் சொல்லு? எங்க சொத்து இது, நாங்க பாதுகாக்கணும். இவங்க இது மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி நாங்க வந்து உட்காந்து இருக்கிறோம். நாங்க இந்த அதிகாரியும் வந்து கேட்கலைங்க. வயசானவங்க அப்படியே வந்து தண்ணி தாகணும், தண்ணி கூட கொடுக்கல யாரும். என்னான்னு கூட வந்து கேட்கல எங்களை. நாங்க இவ்வளவு நேரம் பசியும் பட்டினியுமா தான் உட்காந்துக்கிறோம். 2 மணி நேரம் ஆச்சு.